வணக்கம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டாக்ஸர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு கேம் ஆட போகிறோம். நம்ம ஒரு நம்மகிட்ட ஒரு வீடியோ கிடையாது. ஸோ நம்ம அதை இல்லாத வீட்டை பார்த்திங்கன்னா ஒரு இங்கே கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வச்சு நான் ஒரு வீடியோ கட்ட போகிறேன். அவ்வளோதான் மக்களே. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்ட போகிறோம் மக்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இத்தனை நாள் நான் போடாமல் இருந்திருப்பேன். ஏன்னு நான் போன வீடியோலே சொல்லியிருப்பேன். ஏன்னா எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாம் முடிச்சிச்சு. ஸோ அதனால் நான் ஃபுல் ஃப்ரீ ஆகிட்டேன் மக்களே. இப்போ நான் டெய்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடியோஸ் கன்ஃபார்மாக வரும். ஸோ யாரும் ஐயோ தப்பாக வச்சிட்டேன். இதை தூக்கி இங்கே வச்சுக்கணும் மக்களே. இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன். நான் இந்த மேட்ரு எப்போ கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு மேலே கண்டுபிடிச்சேன். ஒரு பக்கெட் லாவா எடுத்துகிட்டு ஒரே நிமிஷம் காட்டுறேன். இப்போ நான் போயிட்டு நான் இப்போ லாவா எடுக்க போகிறேன். லாவா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாவா கோஸ்டல் வில்லேஜில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா லாவா இந்த இடத்துல இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்துச்சு அங்கே இந்த மாதிரி கல் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லாவா இருக்கும். ஸோ நான் லாவா எடுத்துட்டேன்னா இப்போ நேராக லாவா எடுத்துகிட்டு அப்படியே ஓடுன்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டே இருக்கணும். நவுறு வளகு நவுறா. ஓகே மக்களே, நம்ம நேராக நம்ம போய் என்ன பண்ணேன்னா நம்மகிட்ட ஃபைனான்ஸ் இருக்கா. நம்மகிட்ட இல்லை, இன்னொரு வீட்டில் ஒன்று ஃபைனான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபைனான்ஸ் வச்சு நம்ம பார்த்திங்கன்னா இந்த அயனை நம்ம ஊருக்கு மெல்ட் பண்ண போகிறோம். மெல்ட்டிங் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது இன்புட்டு. ஓகேவா. ஃபியூயல் பார்த்திங்கன்னா எங்கது இதுதான் ஃபியூயல். ஓ மை காட் மக்களே. ஓகே. ஸோ சேடுன்னு பார்த்தீங்கன்னா தப்பான ஐட்டம் வச்சுட்டேன். இப்போ நான் வச்சா அவ்வளோதான். இது எரிஞ்சிட்டுக்கிட்டோம். இந்த பக்கெட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு இதுக்கு தேவைப்படும். சில பக்கெட் எடுத்துக்குவோம். தென் நம்ம போயிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மேப் இருக்குது. ஓகே, இதை நீக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பயங்கரமான விஷயத்தை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருவோம். ஓகே, ஒரு இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்ட போகிறோம். இங்கே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நான் இங்கிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் போடுறேன். நாங்கள் கிராஃப்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வேணால் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணும் ஃபஸ்ட்டு. நான் ஸ்டிக்ஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். ஒரு 8 ஸ்டிக் எடுத்துட்டேன்னா நான் வச்சு ஒரு ஆக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி பிக்காக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஓகே மக்களே. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஆக்ஸும் பிக்காக்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா இதை நம்ம வெட்டி எடுத்துருவோம். இதை வெட்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம நேராக போயிட்டு நம்ம இடத்துல எந்த இடத்துல செய்ய போகிறோமோ அந்த இடத்துல வைக்க போகிறோம். நம்ம செய்ய போகிறது இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடம் எடுத்துக்கலாமா. ஓகே, நம்ம மக்கள் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடம் இருக்குது. பட் ஆனால் அது வில்லேஜ்குள்ளே சேருமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு சேராது தான் தோணுது. இங்கே வச்சா இங்கனால அதான் இந்த பக்கம் வச்சுருவோமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல நம்மளோட இதை வச்சுருவோம். அது பேர் என்ன, கிராஃப்டிங் டேபிள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருவோம். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா கிராஃப்டிங்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நேராக போயிட்டு வுட்டை நிறைய கலெக்ட் பண்ண போகிறோம். வுட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிளாங்க்லாம் வெட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எடுத்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எல்லா பிளாங்கையும் எடுக்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5. ஓகே, ஸோ இதுலேயே நமக்கு பார்த்திங்கன்னா
நிறைய பிளான் கிடச்சிட்டு எனக்கு என்னோடய உள் மனசு சொல்லுது. ஓகே, நம்ம வந்துட்டு நிறைய நிறைய வேலை செய்கிற போல் இருக்குது. ரெடி 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 ரெடி. ஓகே, தென் பார்த்திங்கன்னா அடுத்து இதுக்குள்ளே இது எடுத்தாச்சு. தென் இதை எடுத்துக்குவோம், இதையே உடச்சி எடுத்துருவோம். ஓகே மக்களே, ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு இது தேவைப்படாது, போய் இங்கே மாட்டி வச்சுருவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து அதே மாதிரி அங்கே ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அங்கே இருக்கிறதையும் போயிட்டு அதேமாதிரி உடைக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து உடச்சத்துக்குவோம். எல்லாத்தையும் உடச்சிருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு நிறையா எனக்கு தெரிஞ்சு நம்ம வச்சோட இது வந்துட்டு ரெடியாக இருக்கும். நம்மளோட அயன்லாம் வச்சோம்ல அது ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம அதை போயிட்டு வந்துடுவோம். போய் டக்குன்னு நம்ம வச்சு இங்கேயே போட்டு போயிடும். தேவையில்லை நமக்கு இதெல்லாம் போட முடியாதா? நோட்றா வெள்ளை போட்டுரும், இதை நமக்கு தேவைப்படாது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா போயிட்டு அயன் எடுத்துப்படி ஆடுறான். வெளில போடா, வெளில போடா. இவன் அடி இதை ஓப்பன் பண்ணுறா. மக்களே, நம்மகிட்ட வந்துட்டு இப்போ நிறையா அயன் இருந்துச்சு. ஸோ நம்ம ஏறுறவன் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அப்படியே போயிட்டு இதே வெட்டி எடுத்து அனுப்பிச்சிடும். ஏன்னா எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது. நம்ம அப்டேட் பண்ண இந்த உட்டன் மட்டும் பார்த்திங்கன்னா எவ்வளோ நான் வந்துட்டு டைமண்ட் பிக்சர்ஸே பண்ணால் கூட இந்த மாதிரி தான் லேட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நேராக போயிட்டு உட்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட வீடு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டோன் வுட்டு கலந்த ஒரு கலப்படமாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா இவன் வீட்டுக்குள்ளே இருந்து எடுத்துக்குவோம். வீடு எப்படின்னு நல்லா இருக்க போதில்லை. ஸோ அப்படியே பேக் சைட்லேருந்து நம்ம சொர டிசைன் எடுத்துக்கலாம். அது மட்டும் இது எடுத்துக்குவோம். மக்களே, அவன் முறைக்கிறான். மக்களே, அவன் நம்மளை பார்த்துட்டு போட அப்படிலாம் போட என்னடா பண்ணுவோம் முடிச்சா பண்ணுறான். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஒருத்தனோட வீடை பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக முடித்து காலி பண்ணிட்டான் வீடு. முன்னாடி பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழகாக இருக்கும். சரி, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒன்றுமே இருக்காது. இந்த கான்செப்ட் எடுத்துணுமா உள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒன்றுமே இருக்காது. வெளில போய் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது மக்களே. அவ்வளோதான், கீழே போகல. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணிடலாம், இந்த பக்கமும் அதே மாதிரி எடுத்துருவோம். இது மட்டும் எதுக்கு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு தென் நம்ம இதை எடுத்துக்குவோம். இது கொஞ்சம் நம்ம தேவைப்படுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதை எடுத்தாச்சு. இதை எடுத்துக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 55 மக்களே நமக்கு வந்துட்டு 6 கிடச்சிச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்த ஓகே ஒரு ஸ்டாக் நம்ம வந்து எடுத்தாச்சு.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக இருக்க போகுது. நீங்களே பார்த்துட்டு ஷாக்காக போகிறீங்க. ஸோ நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம அவன்லாம் தேவைப்படாது. ஸோ நம்ம எல்லாத்தையும் அவன் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டுருப்பான். ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நம்ம எடுத்துடுவோம். தென் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஓகே. ஸோ நம்ம இந்த இடத்துல இருக்க ஃபுல்லாமே நம்ம எடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல இருக்கிறத எடுத்துருவோம். இந்த பக்கம் இருக்கிறதையும் நம்ம இதோட எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். வீடு ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வீடியோ கட்ட ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு. ஓவராலாக எல்லாமே வந்துருச்சு. கடைசி லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஓகே. ஸோ நம்ம எவ்வளோ கிடச்சி நம்மக்கிட்ட 12 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த 12 வச்சு நம்ம போயிட்டு வீடு கட்ட போகிறோம். வீடு எங்கே கட்டுறது? இந்த இடத்துல கட்டுறோம். எங்கேயும் இந்த இடத்துல படிச்சு வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாத்தையும் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி ஆகணும். என்ன மக்கள் ஏதோ சவுண்ட் அந்த மாதிரி, அது என்ன சவுண்ட்னே தெரியுமா புரியல. ஓகே. நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு கூட்டி எடுத்துருவோம். ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் பார்க்குறோம். நல்லா நீட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இது அதுக்கு தேவையில்லாமா அப்படியே இதே நம்ம உடச்சுருவோம். ஸோ வெரி குட். நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ எனக்கு ஒரு இப்போ டவுட்டு, நம்ம இப்படி பார்த்து மாதிரி கட்டலாமா, எந்த மாதிரி கட்டலாம்? எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கட்டிடலான்னு தோணுது எனக்கு. அந்தரமா இந்தரமா. ஓகே. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போயிடும். ஏதாச்சும் நம்ம வெட்டி எடுத்துருவோம். ஓகே. ஸோ நம்ம இதெல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் வீட்டை கட்ட ஆரம்பிக்க போகிறோம். இதெல்லாம் வந்து எடுத்துருவோம். இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதை ஓகே 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 சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். என்னது இது? ஓகே. இதெல்லாமே வெட்டியாச்சு. அதே மாதிரி நம்ம இதையும் வெட்டிடும். ஓரளவு சின்ன வீடாக கட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் மாதிரி நல்லா இருக்காது. அதில் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இதெல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு நமக்கு ஒரு நீட் ஸ்பேஸ் கிடச்சிரும். அங்கே ஒரு பிட்டு மட்டும் இருக்குது. அதை மட்டும் எடுத்துடலாம். போயிட்டு நமக்கு ஒரு ஸ்டாக்கே கிடச்சிருச்சு. இப்போ ஓகே. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு செஸ்ட் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணோம். செஸ்ட் பாக்ஸு இங்கேயே ஒருத்தங்கிட்ட இருக்கும். இங்கிட்டிருந்து ஆட்டை போட்டுற வேண்டியதான். வந்துட்டு செஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இந்த செஸ்ட் பாக்ஸ் நமக்கு கொஞ்சம் எடுத்துக்கும். ஏன்னா இந்த செஸ்ட் பாக்ஸ் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நம்ம தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சிடலாம்.
ஸோ இப்போ நம்ம எல்லா திங்ஸும் இதில் வச்சு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி செட் ஆகாது. இப்போது வேறு திங்ஸு முக்கியமான திங்ஸ் நம்ம வைக்கணும் அப்படி இருக்கும்போது அதை வைக்க முடியாது. இன்னும் அடுத்தது நமக்கு அப்புறம் நம்மகிட்ட அந்த நிறையா இருக்குங்காட்டி இப்போ நம்மளால் அதை எடுக்க முடில. அதனால தான் நான் சொன்னேன். இப்போ என்ன பண்ணுவோன்னா இது மேலே ஏறி நின்றுட்டு இது தேவையில்லை தூக்கி போட்டுருவோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே நம்ம இடத்துக்கு போயிட வேண்டியது தான் ஸ்ட்ரைட்டாக. நம்ம இடத்துக்கு வந்துட்டு எங்கே இருக்க நம்ம இடம்னா இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தால் இந்த இடத்துல வந்துடுச்சு. ஓகே, நம்மளோட வீடு பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ என்ன போகிற போனால் தேவையில்லாத திங்ஸ்லாம் கொண்டு போய்ட்டு ஒரு இடத்துல போட போகிறோம். இது தேவையில்ல. இது என்ன ப்ரூயிங்ஸ் என்ன எனக்கு என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நமக்குலாம் தேவைப்படாது. நம்ம எல்லாத்தையும் போட்டுருவோம். இது தேவைப்படாது, இது தேவைப்படாது. டே நமக்குலாம் டே கீழே போடுற அதுக்குள்ளே பார்த்தால மாட்டிக்கணும். சரி, நம்ம இங்கே போட்டுருவோம் நம்ம கரெக்டாக. ஸோ குளிர் இருக்குங்காட்டி இங்கேருந்து போடும்போது நம்ம குழியாக இருக்கும்போது எல்லாமே விழுந்துடும். ஃபஸ்ட்டு இது, தென் இது, தென் இது. லூசு போயில இப்படி கீழே போடுற அந்த பக்கம் இது. மக்களே உள்ளே விழுக மாட்டேது. தண்ணிக்குள்ளே போய் போட்டுடலாம் நம்ம. ஓடு 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 வேகமோடு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துடுவோம். நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் தேவையில்லை வீசிடுவோம். இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை. தென் ஒரு 6 இருக்குது. இது தேவையில்லை, இது தேவையில்லை. ஸோ நமக்கு தெரிஞ்ச மீதியெல்லாம் நமக்கு வந்து அளவுக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம போயிட்டு வீடியோ கட்ட போகிறோம். கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் இது சாப்பிட்டுக்கோம். இதே மக்கள் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டுக்கோம். ஸோ ஆப்பிள் இஸ் குட் ஃபார் ஹெல்த். போதும், நமக்கு இதோட போதும். வீடு கட்டுற வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். வீடு கட்ட போகிற தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் முன்னாடி இருக்கணுமில்ல. இது, தென் இது, அப்புறம் இது. ஒரு வேலை தேவைப்படுமா? ஒரு ஸ்டோன் இங்கே இருக்குது. இதெல்லாம் உள்ளத்துக்கு வச்சுருவோம். தேவையில்லாமல் இங்கே இருக்கலாம், இங்கே வேணாம். டார்ச் இங்கே இருக்கட்டும். பெட்டு வெளில இருக்கட்டும். இதுவும் வெளில இருக்கட்டும். என்ன பண்ணுவோம்னா நம்ம பெட்டை வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருவோம். அப்புறம் நம்மளோட செஸ்ட் பாக்ஸை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருவோம்.
ஸோ நம்ம செஸ்ட் பாக்ஸ்லாம் இங்கே இருக்கட்டும். தென் இந்த செஸ்ட் பாக்ஸ் இங்கே போயிட்டோம். நம்மகிட்ட ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. அந்த கிராஃப்டிங் டேபிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கிட்ட வச்சிடும். அரேஞ்சாக இருக்கணும் மக்களே எல்லாமே. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல் செட்டப் ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இருங்க இங்கே வைக்காமல் சரி இங்கே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கீழ் பேஸ் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வாசல் வைக்கலாமா, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கேருந்தே வாசல் வச்சுக்குவோம். பேஸ் பார்த்திங்கன்னா ஸ்டோனில் ஃபுல்லாக கரெக்டாக இருக்குமா? ரொம்ப தூரமாக இருக்குமோ? கரெக்டாக தான் இருக்கும். ஐயோ மக்களே, ஒரு பெரிய சடாயிடுச்சு மக்களே. நமக்கே இதாக மாட்டேங்குது, நைட்டே ஆக மாட்டேங்குது. ஏதோ பண்டிகை வச்சிட்டேன் நான். ஆல்வேஸ் தெரியல, நான் அப்புறம் சொன்னேன். ஓ, நான் முன்னாடி இதுக்கு பண்ணதுக்கு அப்படியே வச்சிட்டேன். இட்ஸ் ஓகே மக்களே, இன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம போயிட்டு அங்கே ஒரு நம்ம 6 போட்டோம்ல, அந்த 6 போய் எடுத்து வந்துடுவோம். போயிட்டு நமக்கு தேவையில்லாத திரும்ப இங்கேயே போட்டு வந்துடும். நமக்கு தேவையில்லாத இங்கிட்ட போய் நினைப்போம். இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை. ஸோ இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஷாட்ஸ் ஆஃப் இந்தியா மக்களே, ரொம்ப ரொம்ப நேரம் கேவலமான ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வந்துட்டு ஒரு பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டா பண்ணிக்கும். ஸோ அதனால் நம்ம செஸ்ட் பாக்ஸ் எதுக்கு ஒரு வச்சோன்னா, அதுக்குள்ளே வைக்கிறத நம்ம வேணுமே. அதை விட்டு நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டுருக்கோம். எல்லாத்தையும் வச்சுருவோம். இது அண்ட் தென் இது சாப்பாடுமே இதை வெளில வைப்போம். கோல்டு இது இருக்கட்டும். இது கோல்மே உள்ளே வச்சிடலாம். இது இருக்கட்டும் இல்லை. தென் மேப் 1 அப்புறம் இது வச்சுருவோம் உள்ள. இது இருக்கட்டும், இதை வச்சுருவோம் உள்ள. இங்கே இருக்கட்டும், இதை வச்சுருவோம் உள்ள. ஓகே, ஸோ நம்ம எல்லாமே வச்சாச்சு. வேறு அப்பப்போ லேக் போ, நானே பயந்துட்டேன் மக்களே. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கேவலமான ஐடியா வந்துச்சு எனக்கு. கேவலமாக ஒரு பைத்தியக்கார ஒரு ஐடியா பண்ணேன்.
அந்த ஐடியானால தான் இவ்வளோ கேவலமான ஒரு சாப்பிடாச்சு. மக்களே இதுவும் காலி ஆச்சு மக்களே. ஸோ சேடு. என்ன இங்கே ஒன்று போட வேண்டியது இருக்குது. இங்கே இன்னும் 1 2 3 4 5 6 8 9 பொண்ணும். இன்னும் இங்கே 9 10 ஸ்டோன் நமக்கு அங்கே நம்ம வீட்டிலே போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். அப்படியே நம்ம நேராக ஓடு 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 ஓடு. நம்ம இவங்கிட்ட இருக்குல்ல, இவங்கிட்டே ஆட்டை போட்டுக்குவோம். இதே வந்துட்டு ஒரு போதுமான அளவுக்கான ஒரு தோணுது. ஸோ நம்ம அதை போட்டு இங்கே வச்சுருவோம். இங்கே வச்சாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோட்றா அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சென்டரில் வந்துட்டு டேர்ட்டு போட்டுருவோமா. ஃபுல்லாக டேர்ட் வச்சு நப்பிட வேண்டியதான். அங்கே கொஞ்சம் டேர்ட் இருக்குது. ஸோ அந்த டேர்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எப்படி நம்ம அடியில் அப்படியே ஒரு கார்பெட் தான் போட போகிறோம். ஸோ அதனால் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்ரு சரி இதாகுது. ஸோ நம்ம அப்படியே என்னது வர மக்கள் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. லேக் ஆகுது, டப்புன்னு லேக் ஆகுது. ஒரு நேற்றுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அது கேட்டால் சிரிப்பு தான் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். எக்ஸ்ப்ளோரிங் வில்லேஜில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நிறையா ஃபன்னியெல்லாம் இதாக பண்ணேன். நிறையா காமெடியெல்லாம் அதை வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வரைக்கும் தான் நம்மளோட இது ஓகேவா. நம்ம அவுட்ரு மை காட் இன்னும் 2 தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ சேட். இந்த பக்கம் இன்னும் 1 வச்சா கரெக்டாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இந்த இடத்துல மட்டும் இன்னொன்று வைக்கணும். ஓகே நம்ம வந்துட்டு வைப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு குட்டி சின்ன தூக்கத்தை போட்டு வந்துடும். ஏன்னா நைட்டு வந்துட்டு கன்ஃபார்மாக நிறைய பேர் ஆரம்பிச்சிடுவானுங்க. எந்திரா நான் படுக்க வேண்டிய இடத்துல என்னையே படுத்துருக்கான். ஓகே போயிட்டு படுத்துட்டு நாளைக்கு காலைல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இவன் யாரா அவன் ஒருத்தன் எங்கடா இருந்துச்சு அந்த 30 விட்டு எடுத்த விட்டு எல்லாமே பண்ணிட்டானா. இப்போ எனக்கு ஒரு நிறையா விட்டு தேவைப்படுங்க. இப்போது நிறையா விட்டு போய் எடுக்கணும். நம்ம அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை ஃபுல்லாக உடச்சி நம்ம எடுத்துருமா. பெஸ்ட் ஐடியா தான். நமக்கு வந்துட்டு அவ்வளோ டைமும் இல்லை. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம எடுக்கணும்னா அந்த பக்கம் ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது. இந்த ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு எடுத்த வீடு சரி வீடியோ என்ன வருது. இந்த வீடு செட் ஆகணும்னா நம்ம இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஸோ அடுத்து இந்த வீடியோனே வருது. சரி இந்த வீட்டில் போயிட்டு ஃபுல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துருவோம்.
எல்லாமே எல்லாத்தையும் எடுத்துருவோம். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ வச்சு எல்லாமே எடுத்துருவோம். இது எடுத்துருவோம், இதை எடுத்துருவோம். அண்ட் தென் இதை எடுத்தாச்சு. அப்படியே நம்ம போய்ட்டு பக்கத்து வீட்டுக்குள்ளேயும் உள்ளே தோண்டி கொஞ்சம் போட்டு எடுத்துடலாம். நமக்கு ஒரு நிறையா தேவைப்படுங்க நமக்கு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம வந்துட்டு முயற்சி செஞ்சு நம்ம எடுக்கிறோம். இப்போ ஏதாவது வீடு வந்துட்டு வுட்டில் இருந்தால் வச்சுக்கோங்களேன், அந்த வீடை ஃபுல்லாக மைனிங் பண்ணி அந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருவோம் நம்ம. இங்கே இருக்குல்ல, நான் நினச்சேன் அதே மாதிரி அடுத்த வீடு பார்த்திங்கன்னா அந்த வுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 மூளைக்கும் வுட்டில் இருக்குது. ஸோ அதனால் அந்த வுட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்குவோம். இதே நமக்கு கொஞ்சம் சாண்டு தேவைப்படுது கொஞ்சம். இதையும் நம்ம எடுத்துருவோம். பக்கத்து வீட்டில் எடுத்தோமா முன்னாடி வீட்டில். ஓகே, நம்ம எடுத்தோம். ஸோ நம்ம எப்படியே இங்கே போயிட்டு இந்த வுட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வீடும் அந்த வீடும் ஜாயிண்ட் ஆகிடுச்சோன்னா ஓகே. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னும் மேலே வந்துட்டு கொஞ்சம் இருக்குது, மட்டும் இதை போட்டு எடுத்துருவோம். ஓகே, உள்ளது இல்லையா? ஓகே, அப்படியே நம்ம கொஞ்சம் எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு. ஸோ அதனால தான் என் வாய்ஸ் இப்படி இருக்குது. மற்றபடி என் வாய்ஸ் நான் மிமிக்ரியெல்லாம் ஒன்றும் பண்ணல. என் வாய்ஸ் இது தான். என்கிட்ட தொண்டை கட்டிச்சு பார்க்கல, அவ்வளோதான். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, நம்ம அப்படியே இங்கேயும் போய்ட்டு அப்படியே ஏற்றுருவோம். இதையும் எடுத்தாச்சு. தென் அப்படியே இதையும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, வெறித்தனம். எவ்வளோ நேரம்டா. ஓகே, ஸோ நம்மகிட்ட ஒரு 30 இருக்குது. இதை வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு நம்மகிட்ட ஒரு ஹாஃப் ஸ்டாக் இருக்குது. ஸ்டாக்குங்கிற ஸ்டாக் இருக்குது. ஸோ இதை வச்சு எதாவது பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இங்கே வச்சுக்குவோம். அதே மாதிரி இங்கேயும் ஒன்று வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இது மேலே ஏறினுன்ட்டு யார்ரா அவன்? டேய், எங்கடா இருக்கிறீங்க? டேய் மக்களே, உங்களுக்கு சவுண்டு மட்டும் கேட்குதுல்ல? எனக்கும் கேட்குது. ஓகே, அது கடையில் ஏதாவது மைனிங்கே போய்ட்டுருக்குமா?
ஏன்னா இது மக்களே இங்கே தான் கீழே வந்து சதங்கிக்குது இருக்கு. ஒன்றுமே இல்லை, இப்போ கேட்கல. மக்களே ஒரு தேவையில்லாம தப்பு பண்ணிட்டேன். ஓ, நம்மகிட்ட டார்ச் இருக்கு. அது என்னது மக்களே, நான் கீழே ஒரு வித்தியாசமான விஷயத்த ஒன்று பார்த்தேன். இப்போ என்கிட்ட இதுவும் இல்லை. மக்களே, நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. இது எந்த இடம் தெரியலையே. ஒருவேளை அந்த கோல் 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 கோலிங் இருக்குது. ஸோ நம்ம கோலில் எடுத்துட்டுவோம். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு ஆக்ஸ் மட்டும் தான். ஓகே, நம்மகிட்ட கிராஃப்டிங் டேபிளும் பண்ணிடலாம். முன்னாடி இங்கே செத்து போகிறதுன்னு தெரியலையே. அப்போ தான் திரும்ப ரீச் பண்ணிக்க முடியும். மக்கள் வீடு கிட்ட வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க பாருங்கள். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை. எல்லாமே இந்த இதுக்குள்ளே வரும். ஓய், அங்கே பாருங்க ஒருத்தனை. அது கீழே நான் பார்த்தேன். தம்பி ஸ்கெல்டன் தம்பி, வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? சத்துட்டா மக்களே. ஓ, மக்களே, ஒரு சின்ன ஒரு வார் போயிட்டுருந்துச்சு. அதெல்லாம் பேசாம விட்டேன், சாரி மக்களே. இங்கே ஒரு கீழே ஒன்று வேலை பார்த்துட்டு நான். ஓ, ஐயோ ஐயோ,
ஒரு சின்ன சரி ஓகேப்பா, நம்ம திரும்ப வந்துட்டு நம்மளோட இடத்துக்கு வந்துச்சு. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, அடுத்து நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இங்கே கீழே சத்தம் வருது, அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு கேவ் எக்ஸ்ப்ளோரிங் சொல்லிட்டு அந்த வீடியோ கன்ஃபார்ம் நான் போடுவேன். வேணா கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேவ் பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா வேணாமான்னு நான் கீழே சொல்கிறேன். கீழே சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இப்போ வுட்டு இல்லைங்க. இப்போ என்னங்க நம்ம பண்ணுறதுங்க? இவங்கிட்டேருந்து ஆட்டை தாங்க போட்டுதாங்க. 1 2 3 4 5 வுட்டு வேணும். அட்ரா குட்ரா. 1 2 நவுறா 3 4 5. ஓகே, 5 கிடச்சிச்சு நமக்கு. ஜுமுக் 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 ஜுமுக். அவ்வளோதான் மக்களே, இதுதான் நம்மளோட வீடு. இப்போதைக்கு இவ்வளோ தான் நம்மளோட வீட்டில் பண்ண முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா போய் படுத்து தூங்கிடுவோம். நைட்டு ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலைல டே 3 ஆயிடுச்சு. 3 நாள் ஆயிடுச்சு இதோட. ஏன்னா அதை சத்தம் வண்டியே இதுக்குள்ளே உப்பா எவ்வளோ கீழே. இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வந்துட்டு ஒரு இது போட்டு இது மேலே ஏறிக்கும். தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8. ஓ மை காட். இருடா. இருடா. நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 வரணும். இன்னும் 10 இது வேணும் மக்களே நமக்கு. நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு தேவையில்லாமல் இதே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். எல்லாம் ஒரே நேரம் இருக்குது. எனக்கு இந்த ஃபாஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. இன்னும் சொல்லுங்கள் மக்களை, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட இது ஃபாஸ்ட்டாக எடுக்குதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஏதாச்சு இன்னும் ஒன்று எடுத்தால் போதும். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டு எடுத்தாச்சு. இங்கே விட்டுட்டு போட்டுறாங்க தான். இங்கே ஒன்று வச்சாச்சு, இங்கே ஒன்று வச்சாச்சு. ஸோ மக்களே, இதுதான் நம்மளோட வீடு. பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் நம்மளோட வீடு. ரொம்ப பெரிய வீடாக நினச்சிருப்பீங்க. அவ்வளோ பெரிய வீடு பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு என்கிட்ட எந்த பொருளுமே இல்லை. நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னாவே நீங்களாம் ஷாக் ஆகிருவீங்க. கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு வேலை பண்ண போகிறேன். இது மேலே ஏறி நான் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 2 இது பண்ண வச்சுக்கோங்களேன். வேணாம் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்க. டிஃப்ரென்ஸ் தெரியுதா மக்களை? அந்த அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். இந்த இடத்துல இது, இந்த இடத்துல இது. அதே மாதிரி நம்ம கீழே வச்சிடலாமா? என்ன சொல்கிறேங்க? என்கிட்ட ஒரு 4 இருக்குது. நம்ம அப்படியே இதை வெட்டி எடுத்துட்டு பெஸ்ட் ஐடியா. இப்படி எடுத்துட்டு சும்மா அது அப்புறம் கம்பல்சரியாக கிடையாது, சும்மா டெக்கரேஷன் தான் நான் பண்ணுறேன். என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது எங்கேயோ நான்
வில்லேஜ் இருக்குல்ல மக்களே, நம்ம வில்லேஜ் போன இடத்துல இதை நான் வந்து எடுத்தேன். ஸோ இதுதான் நம்மளோட கலப்படமான ஒரு வீடு. இது மட்டும் ஏன் இப்படி இருக்குது? ஓகே, இது ரெடி, இது ரெடி, இது ரெடி, இது ரெடி, ஆல்ரெடி ஆல் செட். இதை வெட்டுருவோம் மக்களே. இந்த இடத்துல வந்து மட்டும் நம்ம இந்த இழுக்குது, இந்த சவுண்ட் எனக்கு வந்துட்டு அது கூட சண்டை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அது இழுக்குது. நான் இருந்தாலும் எந்த இதுவும் ஆகாமல் நான் வந்துட்டு இருப்பேன். இந்த இடத்த பார்த்திங்கன்னா, இந்த டோரை பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. அப்படியே நம்ம வெளில போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வந்தால் அப்படி வெளில போயிடும். அதுக்கு தான் 2 வழி போட்டிருக்காங்க. போட்டாச்சா? அவ்வளோதான். இப்போ மேலே என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அதுதான் என்கிட்ட வழி இருக்கே. இந்த வீட்டை தூக்கி ஈவத்தை வச்சுருவேன். அவ்வளோதான், பொட்டு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. எல்லோரும் சந்தனத்தில் போட்டு வைப்பாங்க, நல்லா குங்குமத்தில் வந்துட்டு சந்தனம் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வீட்டை வந்துட்டு ஃபுல்லாத்தையும் நான் வந்துட்டு எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். இது கண்டிப்பாக ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்படியே நம்ம இதை எடுத்துருவோம். தென் அப்படியே இதையும் எடுத்துருவோம். இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்துருவோம். ஓகே மக்களே, ஸோ நம்ம பார்த்திங்கன்னா தெரிஞ்சு இதே நிறையா ஆயிருன்னு நினைக்கிறேன். போதுமா? இது பத்துமா மக்களே? நமக்கு எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பத்தாது. ஸோ நம்ம இன்னும் வந்து எடுத்துக்கோம். எதுக்கும் நமக்கு நம்ம ஒரு வீடு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏன் இப்போ கோஸ்டல் வில்லேஜ் நான் வரேன்னு தெரியுமா? இதுக்கு தான் நான் வரேன். ஏன்னா நமக்கு தேவையான எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பக்கத்தில் இருக்கிறீங்க வச்சு பண்ணுங்கள். அதான் அனாதையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் எடுத்துட்டேன். என்ன பண்ண போகிறேன்னா, பிளாங்கை ரெடி பண்ணிட்டு அது போயிடுச்சு மக்களே. இந்த லைன் மட்டும் போனால் பரவாயில்ல. அப்பாடா, நினச்ச மாதிரியே இந்த லைன் மட்டும் போயிட்டு முடிஞ்சு. ஸோ நம்மகிட்ட ஒரு 22 லாக் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, ஃபுல் பிளாங்க்ஸ் ரெடி பண்ணிட்டு பிளாங்க்ஸை வச்சு அந்த ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த ரெடி பண்ண போகிறோம். நம்ம போயிட்டு என்னடா சவுண்டு இதெல்லாம்? சரி, இது நமக்கு ஒரு 88 கிடைக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இது நமக்கு 3 செட் ஆகுமா நமக்கு? சரி விட்டு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கலாம். இடி 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 பொறுமையாக எடுக்க வேண்டியது இருக்குது. ஒரே டென்ஷனாக இருக்கு மக்களே. நமக்கு ஒரு 64 கிடச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது மேலே ஏறணுன்னா நம்ம வந்துட்டு 21 போட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல ஏறிக்கிட்டு இப்படி வச்சு போகிறோம். ஸோ இப்படியே நம்ம வந்துட்டு ஆஹா மக்களே, இந்த இடத்துல ஒரு பிரச்சனையாகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னால் உள்ளே நிற்க முடியல. ஒரு 1 வச்சா போதும், அதுக்கு மேலே வச்சிடலாம். அதுதான் வைக்க முடியல.
டேய் அதே நட்டுமாச்சு. இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. நமக்கு வந்துட்டு ஒரு இப்போ அந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு கேவலமான ஒரு இதாகிடுச்சு. சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. ஓ மை காட் மக்களே, நமக்கு நிறையா வேலை இருக்கும் போல் இருக்குது. நான் யோசிக்கவே கிடையாது. பரவாயில்ல, எல்லாமே வந்துட்டு நான் இந்த மாதிரி நான் வந்து க்ரியேட்டிவில் போனால் வச்சுக்கோங்களேன், ஈஸியாக டப்பு டப்புன்னு அப்படியே மேலே போயிட்டு அப்படின்னு போட்டுருவேன். இப்போ சர்வேயில் தான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ கட்டுறது. ஏன்னா நான் வந்துட்டு எல்லா டைமுமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு இதாக தான் கட்டுவேன். இந்த டைம் தான் நான் வந்துட்டு ஒரு வீடியோ கட்டிருக்கேன். என்னச்சா எனக்கே பெருமையாக இருக்கு மக்கள். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பெருமையாக இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு எத்தனை வீடு கட்டிருக்கீங்க, இல்லைனா என்ன மாதிரியே வந்துட்டு வீடே கட்டாமல் வேற என்னோட வீட்டை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஓ மை காட், இது என்ன? ஓ கரெக்டாக இந்த இடத்துல இவன் ஒருத்தன் இந்த ஜாம்பிக்கார லூஸ் மாதிரி கத்தினேக்கிறான். அமைதியாக ரெடி ஜாம்பி பாருங்கள, நம்ம சொன்னோடனே நம்ம வந்துட்டு அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான் வந்துட்டு டேலண்ட், அவனோட பவர் தான். நான் அமைதியாக இருந்துன்னு சொன்னால் அவன் அமைதியாக இருந்துட்டான். அதான் எவ்வளோ மரியாதை வச்சுக்கிறான் மக்கள். அவன் பாரு, இவனை தான் சொல்லிருந்தேன், அவன் இப்போ கத்திக்கிறான். அவன் வந்துட்டு திரும்பி சொன்ன வச்சுக்கலாம் அமைதியாக இருந்தான். அமைதியாக இருறான், அவ்வளோதான். அது வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் புரியாது. பாரு பூனை கற்று பாருங்க, ஃபுல் ப்ளசன்ட். ஒரு மெதுவாக அப்படி ஆரம்பிக்கிறான், அப்படியே அமைதியாடுறேன்னு சொன்னால் திரும்ப அமைதியாகிறோம். அதுவும் பிரச்சனை இல்லை மக்களே, நம்ம தான் எல்லாமே இங்கே. இன்னும் பயங்கரமாக ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல் ரெடி, மேலெலாம் ரெடி. திரும்ப அது மேலேயே ஏற போகிறேன் நான். இங்கே ஒரு படிக்கடி நான் போட்டேன். ஓ மை காட், அப்படியே இல்லை. இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு வேலை பண்ணிட்டேன். நான் இப்போ எனக்கே சத்தியமாக தெரில. நான் வெளில போயிட்டு அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இங்கே வைக்க போகிறேன். ஐயோ, இதனால் நான் இப்போ எல்லாமே தப்பா? ஓ, இந்த ரெண்டு தான் தப்பா? இது மேலே ஏறாண்டா? ஆட பைத்தியக்காரப்பா இல்லை. ஆடல் நீ யாரா அவன்? முதல்ல அந்த சவுண்டெல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஒரே பயங்கர இரிட்டேட் ஆகுது. ஓகே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட மாளிகை. ஓகே, இதெல்லாம் சரி பண்ணி முடிக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள், உங்கள் வீடு மட்டும் மொட்டையாக இருக்குது. அந்த வீடை போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம இதை மட்டும் எடுத்துக்குவோம். இதை ஒன்று எடுத்து
நம்ம வுட்டு மட்டும் ரெடி பண்ணிக்கோ, கொஞ்சம் பிளாங்க்ஸ் ரெடி பண்ணி அதை வச்சு நம்ம கொஞ்சம் உட்டன் ஆக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி மட்டும் ஒரு உட்டன் பிக்காக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நான் அந்த செஸ்ட் பாக்ஸ்குள்ளே இருக்கும். 4 நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் நான் ஒன்றுமே பண்ண. நான் ஒன்றும் பிரச்சனை வந்து காத்தோட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணுறேன். நான் வந்துட்டு இந்த வீட்டை அழைக்கணுங்கிற ஒரு எண்ணமே கிடையாது மக்களே. நான் வந்துட்டு காத்தோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். நான் இதெல்லாம் எனக்காக பண்ணுறேன்னு நினச்சிருப்பீங்க, எனக்காக கண்டிப்பாக கிடையாது. நான் வந்துட்டு என்னோடய வில்லேஜர்ஸ் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஓப்பனில் அங்கே வேறு ஓப்பனில் ஜாலியாக குழுக்குன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இதுக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கட்டப்பட்டு இந்த வீடு. நான் வேறு எதுக்குமே கிடையாது மக்களே. நான் வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிறேன். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா இது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நம்மகிட்ட உண்மை கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கிராஃப்டிங் டேபிள் எங்கடா இருக்குது காட்டுறா. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணலாமா. ஸ்டிக்ஸு வேணாம், ஆமாம் ஸ்டிக்ஸ் தான் பண்ணணும். ஸ்டிக்ஸு பண்ணணும் முதல்ல. ஃபஸ்ட்டு இதை முதல்ல பிளாங்க் ஆகிடணும். தென் நம்ம ஒரு ஸ்டிக்கு பண்ணிக்கணும், ஒரு 8-12 ஸ்டிக் பண்ணிக்கலாம். தென் இது ஒரு 3 பண்ணிக்குவோம். இந்த ஆக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கணும். 1 2 இது இங்கே இருக்கட்டும். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடலாம். எல்லாம் தேவையில்லை, யாரா கேட்டால் முதல்ல. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சாச்சு. நம்மகிட்ட இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்துட்டு மேலே ஒரு வித்தியாசமான டெக்னிக் பண்ண போகிறேன். நான் அதை வந்துட்டு ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் லூஸ் தனமாக வந்துட்டு ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கேன் உள்ள. ஐயோ, என்ன 10 தான் இருக்கா? அந்த லைனே போகணுமேடா. டே இன்னும் 7 தான் இருக்காடா. ஸோ மக்களே, ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே மட்டும் இல்லை நம்மகிட்ட. ஒன்று மட்டும் இல்லைன்னும் போது நம்ம வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி போய் கீழே போட்டு எடுத்துனா அவ்வளோதான். இன்னும் வேணால் ஒருத்தருக்கு பகலில் தூங்குவாடா. பகலில் தூங்குறது ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் பகலில் தூங்கவே மாட்டேன். என்னடா இவ்வளோ நேரம் டைம் எடுக்குது, அப்படியே ஒன்றும் உள்ள தள்ளி வேண்டும்தான். நியூ கலரில் ஒரு புதுசாக நமக்கு பெட் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ நான் டபுள் பெட்டாக போட்டு ஒரு பெரிய பெட்டாக பண்ணிடுவோம். நம்ம வந்துட்டு மேலே போயிட்டு ஒரு 9 கிடச்சிருக்கு, அதை வச்சு மேலே போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்படி போயிட்டு நம்ம வந்துட்டு இப்படி கட்டணும். திரும்ப வந்துட்டு அதையே நம்ம கட்டணும். அப்படி போயிட்டு அப்போ வந்துட்டு ஒரு வீடு மாதிரி இருக்கும் மக்கள். இல்லைன்னா வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி வித்தியாசமாக கேவலமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு ஒரு உசிதமான செயலாக இருக்கும். இந்த இடத்துல நான் ஒன்று மறந்துட்டேன், இப்போ தான் அதை கவனிச்சேன். ஓகே சாரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதே அப்படியே இப்படி வச்சு ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே இதையும் வச்சு ஜாயின் பண்ணி ஜாயிண்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு பெரிய வேலை பண்ண போகிறோம். முடிஞ்சா அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, செவனா 1
ஃபைவ் 35 லாக்ஸ் நமக்கு வந்துட்டு இது தேவை. ஸோ 35 கிடைக்கிற அளவுக்கு நம்ம எங்கே போய் அது வந்து திருடுறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இங்கே ஒரு இது இருக்குது. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும் நமக்கு இதில். ஸோ பேக்கில் போய் சொல்லி எடுத்துருவேன் எல்லாத்தையும். ஒரு 35 நமக்கு தேவை. நான் தெரிஞ்ச பிளான் இருக்க விட விட்டு எடுத்துலான்னு ஒரு உசிதமான செயலாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எடா தம்பிங்கோடா அட்ரா. எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு உடைக்கிறதுங்கிறது என்ன சொல்கிறது, ஒரு சரியான ஒரு செயலாக இருக்குன்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி தான், அதோட என்னன்னு தெரில. உடச்சி நம்ம ஃபுல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்தாச்சு மக்கள். அப்படியே போயிட்டு நம்ம இதே எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சிலே ஒரு 35 வந்துட்டு நினைக்கிறேன். அப்படி நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஆனால் நமக்கு வந்துட்டு நம்ம ஒரு நிறைய கிடைக்க போகிறோம் நமக்கு. என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுது. ஓ மை காட், அப்பா எல்லாமே எடுத்தாச்சு. சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படியே போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு இது பார்க்க இந்த மானுமெண்ட்ஸ் மாதிரியே இல்லை, அந்த மாதிரியே தான் இருக்குது. எனக்கு எதுவும் பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ ஒன்று தோணுது. இப்போ நம்ம இந்த இதை இங்கே வச்சுட்டு இதை தூக்கி நம்ம இங்கே வச்சிடலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. கரெக்டாக மக்களே, நான் பண்ணுறது சரியா தப்பான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் அது தப்பு தான். ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணால் நீங்கள் கன்ஃபார்ம் தப்பு தான் போடுவீங்க. இதுக்கு சொல்கிறேன், கரெக்டாக டைம் நோட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கன்ஃபார்ம் ஒரு வீடு ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஒன்று, அப்புறம் அது வந்துட்டு ஃபென்ஸ் இருக்குல்ல, ஃபென்ஸ் எடுத்து இங்கே வச்சுட்டு சாரி இங்கே, அப்புறம் அப்படியே இங்கேயும் ஒன்று, அப்படியே இங்கேயும் ஒன்று. பயங்கரமா ஓகேவா மக்களே? நம்ம இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கேயும் ஒன்று வச்சுட்டு, ஸோ சைடில் இங்கே ஒன்று வச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு அட்டகாசமான அமர்க்கலமான ஒரு கோயில் ரெடி. இப்போ பார்க்குறது நீங்கள் வந்துட்டு என்ன பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் நீங்கள் வந்துட்டு பார்த்துருக்கீங்க. அப்போ நீங்கள் நினைப்பேன், ஆனால் இது கோயிலே கிடையாது ஆக்சுவலி. ஓகே, 3 புள்ளி வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இதே வேணான்னு தோணுது. இது வச்சா ஒரு மாதிரி நல்லாவே இல்லை, அசிங்கமாக இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் எத்தலாம். நம்ம இன்னும் மேல் பாட்டு கிழிஞ்சது. நம்ம இன்னும் உட்காந்து இங்கே டிசைன் போட்டிருக்கோம். இங்கே சைடில் ஒன்று இருக்குது. எனக்கு யாரா அவன்? ஓகே, சூப்பர், ரெடி, ஃபுல் ரெடி. என்ன பண்ணுவோன்னா மேலே ஏறிட்டு டேரெக்டாக போயிடுவோம். இந்த இடத்துல போயிட்டு இப்படி 2 வச்சுட்டு அப்புறம் ஒரு 4 வச்சுருவோன்னா சொல்கிறேங்க. 1 இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 2 3 4 நம்மகிட்ட காலி. ஸோ இப்போ போய்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு இதை வச்சு பிளாங்க்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு 64 பிளாங்க்ஸ் நம்மக்கிட்ட வந்துட்டு கிடச்சிருக்கு மக்கள். வெறித்தனம் வேறு மாதிரி என்ன சொல்கிறது, எனக்கு வந்துட்டு வாயு உளருது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு இறங்கி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம உட்டை போட்டு இது பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, யார்றா அவன் மூஞ்சிக்கினே வந்து நின்றுக்கிறான்.
இப்போ நம்ம வந்துட்டு மேலே ஏறி போயிடுவோம். வச்சாச்சு. வா வாட் அ ஜீனியஸ்னாலாம் பாருங்கள். என் வீட்டுக்கு எவ்வளோ 10க்கு 5க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவேன்னு எனக்கு என் வீட்டுக்கு சொல்லுங்கள் மக்களே. என் ஜீனியஸ் பவருக்கு வந்துட்டு 10க்கு எவ்வளோ நீங்கள் தருவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்துட்டு ரெடியாக பண்ண போகிறோம். ஸோ இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா அப்புறமா தான். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு வீடை ரெடி பண்ணிப்போம். வீடு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு ரெடின்னு தோணுது எனக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வீடு ஃபுல்லாக ரெடி. என்ன பண்ணுவோம்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு எடுத்துருவோம். ஓகே, ஸோ இந்த எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடு இதுதான். உள்ளே போகும்போது இருட்டாக இருக்கும். இருட்டுக்காரன்னு யாருன்னு நினச்சி பயக்கூடாது. போல்டாக ஃபேஸ் பண்ணும். ஓகே, ஓகே மக்களே. ஸோ நம்ம இந்த மாதிரி எல்லாமே எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, எதுக்கு நான் ஆட்டோ ஜம்ப் கொடுத்துருக்குன்னு தெரில. சும்மா ஜம்ப் ஆகிட்டே இருக்கிறான். ஜம்ப் ஆகாதே. ஸோ மக்களே உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு விட்டு தரப்போகிறேன் நான். இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நினச்சி சார். எனக்கு வந்துட்டு எல்லாமே எனக்கு வந்துட்டு மைன்கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும் மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் உட்காந்து விளையாடினே இருக்கும். எனக்கு அந்த பொறுமை இல்லை, அதனால தான். பாருங்க, இப்போ ஏன் பாருங்க அத்தனை நேரம் நான் வந்துட்டு என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது நிறைய டைம் எடுக்கும். ஸோ எனக்கு அவ்வளோ நேரம் உட்காந்து விளையாடுறதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால தான் நம்ம ஃபுல்லாக இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துருவோம். என்ன பண்ணுவோம்னா இதையும் நம்ம எடுத்துருவோம். எடு ஃபாஸ்ட். வெறித்தனம் வேற மாதிரி. என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாக இதை வைக்க போகிறோம். மக்களே நம்மக்கிட்ட வுட்டு இல்லை. நம்மளோட வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. என்ன பண்ணுவோம், நம்ம தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்துச்சி போயிட்டு மீதி ஒர்க்கை முடிச்சுட்டு விட்டு நம்ம எங்கே எடுப்போம். ஓகே, நம்ம அங்கே போய் எடுத்துருவோம் மக்களே. ஆமாம் இருக்குது. ஐயோ இப்போ இதுக்குள்ளே போய் விழுந்துட்டாங்களே. ஏடா வராமா? சரி யாரா நீங்களா? எங்கேருந்துடா வரீங்களா? எனக்குன்னு வந்து தெரியுறீங்கடா. எங்கடா போய் தொலைங்கடா. 10 நிமிஷம் என்னால் தாங்க முடியல. நம்மகிட்ட ஒரு 64 காலியாடா. நம்ம 16 தான் நம்மளோட 64 வருது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம நிறைய எடுத்துருவோம். சரி இதுதானா? நான் கூட மழை வர ஆரம்பிச்சிச்சா. சகுனம் பாருங்க எப்படி சூப்பராக ஆரம்பிச்சிட்டான்டா. வந்துட்டான்டா, வாடா
பைத்தியக்கார. டேய் போடா பைத்தியக்கார பையில, போடா டேய் அங்கிட்டு போடா. நானே எவ்வளோ பெரிய வேலை ஆகிறேன், போடா அந்த பக்கம் அமைதியா லூசு பையில. டே போய் தரடா. இதாடுறான் ஒருத்தன் வந்துட்டான். பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்துட்டு ஒரு 3 கிடச்சிக்குதா. அடுத்தவன் வீட்டை டிஸ்ட்ராய் பண்ணி நம்ம வீட்டை பண்ணுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்துட்டு பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரும் கோவிச்சு மாட்டானுங்க. ஸோ இந்த மழை வந்துட்டு எப்போ நிற்கும் கிடையாது. ரொம்ப வந்துட்டு எனக்கு காட்டுறோம் நல்லா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீசருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ வந்துட்டு பேச நம்மளுடைய நிலமையில நான் உட்காந்துக்கிறேங்க. இங்கே இப்போது வந்துட்டு சுனாமி வந்து பார்த்தீங்கன்னா கரையை திறக்கிற ஒரு நேரத்தில் வந்துட்டு இருக்குது. அதனால் வீட்டிலலாம் பத்திரமா ஜாக்கிரதையாக வீட்டிலே இருங்க, யாரும் வெளில வராதிங்க அப்படின்னு வந்துட்டு வானொலி மையம் சொல்லுது. இங்கே ஸ்பைடர்லாம் வீட்டில் வெளில சுற்றிட்டு இருக்குது. அதனால் எல்லாருமே வந்துட்டு உள்ளே இருங்க. வீட்டில் சுத்தமாக பேட்டரி சார்ஜ் வரைக்கும் காலி ஆகிடுச்சு. சார்ஜ் காலி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே எங்கே அது ஜஸ்ட் உள்ளே கொண்டு போய் வச்சுருவோம். டே உள்ளே ஏறா மக்களே. கன்ஃபார்மாக இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு அவ்வளோதான். மழை கொஞ்சம் தாக்கத்தோட அழிவு கம்மியாக இருக்குது. மீண்டும் உங்களோட தொடர்பு கொறேன். மழை கொஞ்சம் கம்மியாயிருச்சு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மறுபடியும் மழை வந்துருச்சு. புயலை கறக்கிற நேரத்தில் வந்துருச்சு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை விட்டுலாம் நம்ம அப்போ வந்துட்டு நான் ஏன் சத்தமாக விட்டு பேசுகிறேன்னா, இதே எனக்கு தெரிஞ்சு கேட்க நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் கன்ஃபார்மாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சத்தியமாக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பெட்டை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த டார்ச் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருவோம். பெட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க போகுது. கிராஃப்டிங் டேபிள் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல இருக்க போகிறதில்ல, அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்க போகுது. கிராஃப்டிங் டேபிள் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்க போகுது. வந்துட்டார்ல. மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்தோட நிலைமை இப்போதைக்கு நீங்கள் பார்க்க முடியலன்னா இப்போ இல்லை பார்க்கலாம். நீங்கள் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிலமை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி தான் இருக்குது. நம்ம பண்ண வீடு பார்த்திங்கன்னா வந்துட்டு க்ரீப்பர்னால நாசமாகி இங்கே பாருங்கள். நம்மளோட நிலமை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நம்மளோட வீடு நம்ம கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் பண்ண வீடு பார்த்திங்கன்னா இப்படி ஆகி போச்சு. ஓகே மக்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வட்டா பாய்.